வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, இன்றைக்கு ஒரு சிசேரியனுக்காக நான் குறிச்சு கொடுத்த ஒரு டேட்டை அதை ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இன்னைக்கு மார்னிங் என்னை கான்டாக்ட் பண்ணாங்க. அவங்க கொடுத்த அக்டோபர் மாதத்தில் பிகினிங்கில் இந்தந்த டேட்களில் அப்படின்னு சொன்னாங்க. நான் கரெக்டாக ஃபைனல் பண்ணிவிட்டு இதை மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது அப்படின்னு சொன்னது ஒரு 1.5-2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ திரும்பவும் வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. எனக்கு பார்க்குறப்ப ரொம்ப ஒரு மன நிறைவாக இருந்துச்சு. எதை நினச்சின்னா என்ன நினச்சி ஓகேங்களா, நான் அவர்கிட்ட அந்த அந்த நபர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி குறிப்பிட்ட டைமில் இந்த குழந்தை பிறந்தால் உங்களை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா, அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்கல. இதுதான் அந்த நான் கொடுத்த டைமிங். ஓகேங்களா, நல்லா கேளுங்க. இது சிசேரியனுக்காக நான் குறிச்சு கொடுத்த ஒரு ஜாதகம். இன்னும் பிறக்கல. பிறக்கும்போது அக்டோபருக்கு பிறகு அந்த டைமிங்கில் பிறக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் அருளினார்னா தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்களை இதை வச்சு சொல்லுவோம். சரி, நான் எப்படி சிசேரியன் கொடுக்குறேன் அப்படின்றத நான் அடிக்கடி எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறேன். அதில் சிசேரியனுக்கு இன்னும் பிறக்காத ஜாதகத்துக்கு நான் குறிச்சு கொடுத்த ஜாதகம். ஓகே, ஜாதகம் லக்னத்தில் புதன் திக்பலமாகி உச்சமாக ஸ்தான பலத்தோடு இருக்கிறார், சுபத்துவமாக இருக்கிறார், நண்பரோடு சேர்ந்து இருக்கிறார், கேதுவோடு இணைந்திருக்கிறார். ஓகே, இது 4 விஷயத்தை. இந்த ஜாதகத்தோட சிறப்பு என்ன? உச்சனின் வீட்டுல கிட்டத்தட்ட 4 கிரகங்கள். ஓகேங்களா, இருக்கக்கூடிய 9 கிரகங்கள்ல உச்சனின் வீட்டுல 4 கிரகங்கள், ஆட்சியாக 2 கிரகங்கள், நீச்சமாக ஒருத்தர். அவர் 3ல நீச்சமா இருக்கிறது நல்லது. ஓகேங்களா, அம்மாவை பாதிக்காதா? அதுக்கு தானே வளர்பிறை அமைப்புல அவரை கொடுத்து குருவின் பார்வையில் வச்சிருக்கோம். ஓகேங்களா, இது ஓகே. கேள்வி என்ன? ஜாதகம் என்ன? லக்னத்தில் சூரியன், புதன், கேது, கன்னி லக்னமாகி, லக்னத்துக்கு 2ல சுக்கிரன், லக்னத்துக்கு 3ல் சந்திரன் வளர்பிறை அமைப்புல இருக்கிறாரு, ஸ்தான பலம் இழந்திருக்காரு. லக்னத்துக்கு 6ல் சனி, 7ல் ராகு, 9ல் குரு, 10ல் செவ்வாய் திக்பலம். ஓகேங்களா, சரி. இந்த அமைப்புகள்ல லக்னத்துல கிட்டத்தட்ட 2 கிரகம் திக்பலம், திக்பலத்துக்கு அருகாமையில 2 கிரகம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட பார்க்கும் போதே ஒரு மாதிரி. சரி, என்னத்தையா அதில் நீ பார்த்த? விஷயம், ஏன் விருச்சிக லக்னமா கொடுத்தீங்க? விருச்சிக லக்னத்துக்கு தான் இங்க தசாபுத்தி அமைப்பு சரியா வருது. வந்திருக்கக்கூடிய இந்த அமைப்புல கேட்டை முதல் பாதம். ஓகே, கேட்டை முதல் பாதம்னா என்ன? புதன் தசையில தசாபுத்தி அமைப்பு தொடங்கும். ஓகேங்களா, புதன் தசையில தசாபுத்தி அமைப்பு தொடங்கும் பேபி பிறக்கும் போது. இது வந்து சிசேரியன் எப்படி செய்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிசேரியனுக்கு டேட் எப்படி குறிக்கிறீங்கன்னா, தயவு செய்து இந்த டைமிங்லாம் அப்படியே போட்டிருக்கேன் பாருங்க. ஓகே, டைமிங் என்ன அப்படின்னா, நீங்க பாத்தீங்க அக்டோபர் 8, 2024 காலை 6:50 7:20 வரைக்கும் டைமிங் கொடுத்தேன். ஓகேங்களா, இதையும் சொல்லிடுறேன். காலை 6:50 7:20 வரைக்கும். ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல தான் குருவின் பார்வை 10 டிகிரிக்குள்ள லக்னாதிபதிக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா, எதனை பண்றோம்? ராசி லக்னத்துக்கு குரு தொடர்பு கொண்டு அடுத்தடுத்த யோக தசைகள் வரும்பொழுது ஒருவர் வாழ்நாளில் சாதனையாளராக வராருன்னு சொன்னோமா, இந்த குழந்தைக்கு அந்த மாதிரி அமைப்புல கொடுத்துருக்கேன். டேட்டையும் நீங்க பாத்துக்கோங்க. சரி, கேட்டை நட்சத்திரத்துக்கு கொடுத்ததுக்கு ஒரே காரணம் தசாபுத்தி புதன் தசை அந்த அமைப்புகள்ல வர்றதுக்காக. ஓகேங்களா, புதன் தசை, புதன் முடிஞ்சு கேது, கேது முடிஞ்சு சுக்கிரன், சுக்கிரன் முடிஞ்சு வரக்கூடிய சூரியன் குருவின் பார்வையில, சூரியன் முடிஞ்சு வரக்கூடிய சந்திரன் குருவின் பார்வையில, குரு முடிஞ்சு வரக்கூடிய கன்னி லக்னத்துக்கு வரவே கூடாத செவ்வாய் திக்பலமாக உச்சனின் வீட்டுல அமர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு மிக கவனமாக இந்த ஜாதகத்தை நான் கொடுத்துருக்கேன். சரி, நம்ம நினைச்ச மாதிரி இந்த குழந்தை பிறந்தாங்க அப்படின்னா எந்த மாதிரியான துறைகள்ல வருவாங்க? ஓகேங்களா, எந்த மாதிரியான துறைகள்ல வருவாங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான். என்ன இதுல இன்னொரு ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? புதன் திசை இல்லாம சனி திசையில பிறந்திருந்தா என்ன இருக்கும்? அம்மா பாதிக்கப்படுவார். ஏன்? சனி நீச்ச சந்திரனை பார்க்கிறார். ஓகேங்களா, சனி நீச்ச சந்திரனை பார்க்கிறாரு. இந்த மாதிரி வரும்பொழுது என்ன நடக்கும்? அம்மாக்கு பாதிப்பு வரும். சனி தசையே வர்றது இல்லையே. சனி தசை இந்த ஜாதகத்துக்கு வரவே வராது. அதனால நீங்க கவலைப்படவே வேணாம். சரி, அடுத்ததாக புதன் தசை. புதன் முடிஞ்சு கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு வரையில நல்ல பலன் இருக்கிற ஜாதகங்க. அப்போ வாழ்க்கையில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ராகு, குரு கூட பெரிய கருதல்களை பண்ண மாட்டாரு. தசாபுத்தி அமைப்பு எங்கேயோ போகுது. பட் நான் கொடுத்ததுக்கு ஒரே காரணம், லக்னத்தை குரு பார்க்கிறார், லக்னாதிபதியை குரு பார்க்கிறார், லக்னாதிபதி தானே ஸ்தான பலமாக இருக்கிறார். கேந்திராதிபத்திய தோஷம் இங்க வேலை செய்யுமா? லக்னத்துல கேந்திராதிபத்திய தோஷம் இல்லை. ஓகேங்களா, ஆனா இருக்கு அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா அந்த இடத்த நியூட்ரல் பண்ற அளவுல கேது அந்த இடத்துல இருந்து அதனை அந்த அந்த வலிமையை அப்படி குறைக்கிறாரு. கேது இருக்கிறாரு. கேது எல்லாத்தையும் ஒரு மாதிரி நியூட்ரல் பண்ற பிளானட் ஆச்சா.
கேது அங்க இருக்கிறது இவரவே ஆராய்ச்சி விண்வெளி அப்படி இப்படின்ற மாதிரியான ஒரு துறைக்குள்ள கொண்டுட்டு போகும். அருமையான ஜாதகம். இந்த குழந்தை இந்த குறிப்பிட்ட நேரத்துல பிறந்தா நான் திரும்ப இதே ஜாதகத்தை கண்டிப்பா விளக்குறேன். சரிங்களா? இந்த ஜாதகம் பார்க்கும்போது என்ன நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இடத்துல மட்டும் யூடியூப்ல இருக்கிறவங்க மட்டும் எனக்கு ஒரு கமெண்ட். இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது சரியா பண்ணியிருக்கனா, சரியா பண்ணாம கொடுத்துருக்கனா அப்படின்றத நீங்க தான் எனக்கு சொல்லணும். சரிங்களா? இது குறிச்சு கொடுத்த அன்னைக்கு நான் ஒரு வீடியோ போட்டேன். 3 நாள் வீடியோ கூட 3 நாள் டேட் கொடுத்தாருன்னு. அது இந்த குழந்தை இல்ல, வேற குழந்தை. ஸோ அந்த அமைப்புல. நீங்க உங்களுடைய இந்த இடத்துல மட்டும் உங்களோட கமெண்ட்ஸை கொஞ்சம் எதிர்பார்ப்பேன். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.